ராமையனே ஆளுயர விச்சருவா என் அம்மா வட்டியில இருக்கக்கூடிய வேட்ட கருப்புட்டா கருப்பு உனக்கு அசையாதுடா உன் புடியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு வேட்ட கருப்பு இடமணிய மேமாட்டி அந்த 18 நாடர்களையும் படிக்கட்டாக்கி உக்காந்த என் 18ஆம் படி பெரிய கருப்பு கிளப்புதுடா அழகர் கோயில் எல்லைய விட்டு என் கருப்பேன் செங்குதிரே அம்மா வட்டிக்கு புறப்பட நேரமாச்சு 48 மடைய காத்த ராமன் நாட்டு கருப்பு அந்த கலிசரி நல்லகம்மாயா ஏ பொல்லாத உடமரமா அந்த உடமரத்து முள்ளுதான் படுக்க என் கலிசரி காளி முனி ஐயா உடமரம் சத்தம் கேக்குதுடோய் கிளப்புதுடா கள்ளிச்சேரி மண்ணை விட்டு அம்மா வட்டி கிராமத்துக்கு கள்ளிச்சேரி காளி முனி ஐயன் கொஞ்ச நேரம் என்ன அவுதடுமாறாமல் எனக்கு நல்லோஜை மங்கிடாமல் குரலும் தடுமாறாமல் குரலோஜை மங்கிடாமல் நீ தங்கியிருப்பது வட்டாயுரணி என் பொல்லாத பாண்டி முனி இருக்கிறது கருப்பாயுரணி கருப்பாயுரணியை விட்டு என் பாண்டி முனி கொஞ்ச நேரம் அம்மா வட்டி மக்களை காக்க புறப்பட்டான்டா பாண்டி முனி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி சுகஸ்வரூபிணி சுகஸ்வரூபிணி மதுரவாணி சுகஸ்வரூபிணி மதுரவாணி சொர்க்கநாதர் மனம் மயிலும் மீனாட்சி சொர்க்கநாதர் மனம் மயிலும் மீனாட்சி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ சங்கரி பரமேஸ்வரி பாண்டியராஜகுமாரி பவானி சங்கரி பரமேஸ்வரி வேண்டு வரவும் தர இன்னும் மனோ வல்லையோ வேண்டு வரவும் தர இன்னும் மனோ வல்லையோ வேண்டு வரவும் தர இன்னும் மனோ வல்லையோ வேண்டு வரவும் தர இன்னும் மனம் வல்லையோ வேண்டு வரவும் தர இன்னும் மனோ வல்லையோ வேத வேதாந்த நாதஸ்வரூபி வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜனனி அம்பா பலே வணக்கம். ஹலோ 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 அருள்மிகு வேட்டக்கருப்புசாமி ஆடி உற்சவத்தை முன்னிட்டு 3ஆம் நாள் நிகழ்ச்சியாக கதம்பம் காமிக்கு என்னும் நாடகம் அதி விமர்சையாக நடைபெற இருக்கிறது. இந்த நாடக உபயதாரர் அமாவாசை சமயக்கால் குடும்பத்தார்கள் நடத்துபவர்களுக்கு முத்திரை சமுதாயத்தின் சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ஆட்சி கிடைக்க வேண்டும் எனக்கும்
ஐயா மாரே அத்த மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயா மாரே அத்த மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் அண்ணன் மாரே தம்பி மாரே வணக்கம் உங்க தைவர் இருந்தா கூத்து நல்லா நடக்கும் ஏ ஐயா மாரே தம்பி மாரே வணக்கம் உங்க தைவர் இருந்தா கூத்து நல்லா நடக்கும் அத்த மாரே மாமா மாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்காக ஐயா மாரே அத்த மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு உடச்சு நொறுக்குங்களா அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கிருக்கு எனக்கு அம்போய் அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கிருக்கு எனக்கும் ஐயா மாரே அத்த மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் அடே பேசாம இருப்பா மை செட்டு உண்மையிலேயே சூப்பரா இருக்கு அங்கிட்டு கொஞ்சம் வாலிம் வைனே வாலிம் வைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமா சிங்க வந்திருக்கேன் தண்ணியை போட்டு வந்திருக்கியா சரி சரி நல்லா உட்காரணும் கையிலுக்குள்ள சட்டி ஓட்டுருக்கியா போய் படு நீனா போய் ஊரை கெடுக்கிறதுக்கு ஒரு ஆள் மாதிரி வாங்க போ ஹலோ இந்த நாடகத்திற்கு பபுநாக வேடந்தாங்கி நடிக்கும் யூடியூப் புகழ் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு முத்திரை சமுதாய சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ஹார்மோனியம் பின்பாட்டு வாசிக்கும் மணிகண்டன் அவர்களுக்கு முத்திரை சமுதாய சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது. துண்டு பெருசா எடுக்கணும் எடுப்பு பத்தல. செல்வம் மிருதங்கம் டோலக் அவர்களுக்கு முத்திரை சமுதாய சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது. சந்திரன் சந்திரன் நோடிச்சு பிள்ளை நீலகண்டேன் நீலகண்டேன் ஆல்ரவுண்ட் வாசிக்கும் அருள் அவர்களுக்கு முத்திரை சமுதாய சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்து நீலகண்டன் சூரியன் தாளம் அவர்களுக்கு முத்திரை சமுதாய சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது. போதும் போதும் உட்காரு. நாடகத்தை அமைதியாக இருந்து கண்டுகளிக்குமாறு முத்திரை சமுதாய சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தி சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணப்புற குலத்தில் இருக்கக்கூடிய அம்மாபட்டி முத்திரையர் பெரும்படுக முத்திரையர் அன்பு வாரிசுகள் அத்தனை பேருக்கும் அடியன் எம்கேஆரின் பணிவான நன்றிகளும் வணக்கங்களும். பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தி அம்மாவாசையா அம்மாவாசை என்ற ஆளு ஜவப்பா இருக்கிய என்ன செம்பரியாடு மேய்க்கிறார். உண்மையிலேயே என்னைய பொறுத்தளவு ஆடு மாடு வச்சிருக்க ஆளுதான் உண்மையிலேயே கோடீஸ்வரன். நெசமாத்தேன் இல்ல மாப்பிள்ள படித்தான் வணங்கி அம்மாவட்டி அருமை சபையோர் வணங்கி அருமை வந்திருக்கும் சபை வணங்கி அம்மாவட்டி கிராமத்திலே என் கட்டழகி நமக்கு வேட்டக்கருப்பங்குடி இருக்காரு குங்கும பொட்டழகி நமக்கு வேட்டக்கருப்பங்குடி இருக்காரு குங்கும பொட்டழகி அன்னை தந்தை நான் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அன்னை தந்தை நான் வணங்கி அம்மாவட்டி அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி கிராமத்தில என் கட்டழகி நமக்கு வேட்டக்கருப்பு குடி இருக்காரு குங்கும பொட்டழகி நமக்கு வேட்டக்கருப்பு குடி இருக்காரு குங்கும பொட்டழகி அவோ ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ அல்வாக்கு சொல்லி வச்சா கருப்புட்டா ஏழை மக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா அல்வாக்கு சொல்லி வச்சோம் வெட்ட கருப்பு ஏழை மக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா கருப்பு தரிசனமும் கிடைச்சது ஏன் கட்டண
என் குங்கும பொட்டழகி ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ ஆளுயர புடியருவா 18ஆம் படி பெரிய கரப்புட்ட அசையாதுடா கிணத்து புடியருவா அழுகிற குடியருவா குடியருவா ஆளுயர விச்சருவா 18ஆம் படி பெரிய கருப்பு அசையாது கிணத்து புடியருவா கெட்டவரம் தந்துடுமா ஏ சாமி கெட்டவரம் தந்துடுமா ஏ சாமி அந்த 18 படிதாண்டா குலசாமி சாமி 18 குலசாமி ஊரு திரண்டிருச்சு என் உள்ள அம்மா வட்டி கிராமம் ஒத்துமையாகிருச்சு உள்ள ஒத்துமையாகிருச்சு ஊரு திரண்டிருச்சு ஒத்துமையும் ஆயிருச்சு புள்ள ஒத்துமையும் ஆயிருச்சு நாடு திரண்டிருச்சு என் மாமா ஆமா நாடு திரண்டிருச்சு ஆமாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழல மாமா கதம்பம் நாடகத்தை பார்க்க தானே எழல மாமோ சாமியை கும்பிட்டாச்சு வாங்க வாங்கண்ணே வாங்க வன்னிவேலம்பட்டி கிராமம் எம் மாரியப்பன் வெல்டர் முத்திரையர் மனைவி எம் முத்துப்பாண்டி மனைவி வேறு முத்துப்பாண்டியா சரி சரி அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001 நன்றி 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 ரொம்ப ரொம்ப நன்றி நீ போய் அந்த 3ஆம் நம்பர் ரூம்ல உட்காரு வரேன் ஏய் உள்ள போ ஏசி போட்டு வச்சிருக்கேன் உள்ள போ உண்மையிலே அன்பு உறவுகளே இந்த பிறவியில ஏன் பிறந்தோம் இந்த உலகத்துல யாரும் பெரிய ஆள் அல்ல உலகத்திலேயே பெரிய ஆள் அப்படின்னா பெத்த தாய் தான் அதுக்கப்புறம் யாருமே கிடையாது எங்கள் அம்மா பிறந்த ஊரில் தான் ஆதரவற்ற இல்லம் வச்சு நடத்திட்டு வரேன் நான் நாடக கலையில கஷ்டப்பட்டு வந்தவன் இன்னைக்கு சினிமா வரைக்கும் நான் போயிருக்கேன்னா அது காரணம் இங்கே அமர்ந்திருக்கின்ற என் அன்பு உறவுகள் பாசமும் உங்கள் ஆசீர்வாதம் தான் உங்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றி வணக்கம் பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து பசித்தோருக்கு உணவு அளித்து வரும் பாசமிகு அன்பு தமிழ் உறவுகளே இந்த நாடகம் என்ன நாடகம்னே தெரியாம வந்திருக்கும் உறவுகளே இது என்ன நாடகம்னே தெரியாம பொம்பளைய கணப்பையில என்ன நாடகம் சொல்லு என் ஜீமாமாக சொல்லு இவனுக்கு இப்படி ஒரு தொண்டையாடா தண்ணிப்பாம்பு மாதிரி ஆனா பெண்கள் தான் எங்க அன்னை மருதமணி என்னை சொன்னார் அம்மா வட்டிக்கு நிறைய தடவை வந்திருக்கேன் இங்க பெண்கள் நல்லா ரசிப்பாங்கன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷத்தான் எல்லாரும் சோத்து பானையில் தண்ணி ஊத்துனியா புருஷங்களுக்கு சோறு ஓட்டுத்தேன் நீ சாப்பிடுன்னு சொல்ற உம்பளை கைதுக்கு அத்தாடி சிச்சுக்கங்க வெக்கமில்லாம சிச்சு உருள் நீ பொண்டாட்டிக்கு போட்டுத்தேன் சாப்பிடுவியா நீ என்ன ஆய் வருதா என்ன சொல்ற ரெண்டு ரெண்டு என்ன ஏன்னா கணவனுக்கு சாப்பாடு போட்டு கணவன் சாப்பிட்ட எச்சி தட்டில் சாப்பிட்ட தாய்மார்கள் இன்னும் இருக்கு இப்ப கிடையாது இப்ப புரிஞ்சு எச்சி தட்டை கொண்டு போய் வச்சானே நீ காலுக்கிட்ட எத்துற போன நோனிமைன்னு உலகத்துல தாய்மார்கள் அன்புக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது பாம்பாட்டி பாம்பாட்டி பெரும்புடகு முத்திரையர் சமுதாயத்திலிருந்து வருகை தந்த என் அன்பு தம்பிகள் மாரிமுத்து பாம்பாட்டி பூமி அவங்களுக்கு நன்றி 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 அங்கிருந்து அம்மாவட்டி கிராமத்துக்கு வந்திருக்கிய நம்ம ஊருக்கும் பாம்பாட்டிக்கும் அம்மாவட்டி சம்பந்தம் இருக்காடா அடுத்து கல்யாணம் பண்ணிடுவோம்டா உன் மயங்களுக்கு பூரா நல்ல மக்களா இருக்கிய ரொம்ப சந்தோஷம் மைசெட் அருமையான மைசெட் உண்மையிலேயே பழனிக்குமார் ஆடியோஸ் வி அம்மாவட்டி சாமியம் பூரா சொந்த சாமியம் தானே வாடகைக்கு எடுக்காத 1 மணிக்கு வந்து தட்டி காசை கேட்பேன் அப்புறம் அவனை பாஞ்சுக்கிட்டு தெரியும்
சொந்த சாமானா வச்சுக்க. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் சூப்பர்யா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா. உண்மையிலேயே அப்படி இருக்கணும். இப்போ ஊர்னா இப்படி இருக்கணும். இந்த தண்ணியை போட்டு இந்த மஞ்சள் சட்டையை இப்போ பாரு தூக்கி போட்டு எரிக்க போறேன். நீ போயிரு, நாடகத்தை கெடுத்த வயலே நீதான். அமைதியார் தம்பி இளைஞர்களா, அவரை சொல்லுங்கப்பா. இந்த நாடகம் என்ன நாடகம்னா ஆத்தா கதம்ப நாடகம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 1000 மூலம் கதம்பம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து தலையில வச்சு விட்டு 100 ரூபா வாங்குவோம். இதே நாடகம். அது இல்லை. இந்த நாடகம் என்ன நாடகம்னா நகைச்சுவை நாடகம். வாய் விட்டு சிரித்தால் பசு விட்டு போகும், நோய் விட்டு போகும்ல அந்த காலம். நீ பாட்டுக்கு லூசி பையன் மாதிரி பஸ் ஸ்டாண்டில் சிரிச்சுக்கிட்டு உன் ஊருக்கு வந்த வண்டி போயிடும் நக்கிட்டு திரிவேன். அதுக்காக நீங்களா சிரிச்சுக்கிறணும். ஒவ்வொரு ஆளாக கம்பு கூட்டில் போய் நான் கிச்சு கட்டி இருக்க முடியாது. ஏன் நல்லா சிரிக்குது அப்போ அந்த பொம்பளை ஆளுங்க. தாய் பூரா சீரியல் பார்ப்பிய உணர்ச்சியா சீரியல் பார்ப்பியே. எங்கிட்ட புரிஞ்சு வெட்டிட்டு கிடந்தாலும் பார்க்க மாட்டேன். இப்படித்தான் ஒரு பொம்பளை சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு எங்கள் ஊரில். சீரியல் பார்த்து நீ வாகடா கேமரா முண்டை முருகா உன வாடாயிடா இருங்க மாப்பிள்ள. எங்கள் ஊரில் சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. புருஷனை தூக்கி போட்டு ஒரு 10 பேர் வெளியே ஓட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொம்பளை சன்னலை திறந்து இப்படி பார்த்துச்சு. ஒரு 5 நிமிஷம் அடிங்க விளம்பரம் போட்டோன்னு வாரேன். புருஷன் பார்த்து வெட்டிட்டு கிடக்க. அவன் வெட்டி உதஞ்சு அடிச்சு மூஞ்சிஞ்சில வீங்கி கடைசியில் ஓடி போய் இந்த சீரியலை முடிஞ்சோடனே இந்த பொண்டாட்டி ஓய் தூக்குறா. என்ன பார்த்தா ராஜா உடைய கொள்ள தெரிஞ்சாய்க்கலேன்ட்டு புருஷன் சொன்னேன். ஏன்டி முண்டை சன்னலை திறந்து நீ பார்க்கும்போது நான் பார்த்துட்டேன்டி, நல்ல வேலை எப்பயாவது வந்த நீர்மலைக்கு வராமல் அப்படின்ட்டேன். சீரியல் பாருங்கத்தா. சீரியலை பார்க்கும்போது உங்கள் பிள்ளைகளையும் பெத்த பிள்ளைகளை மறந்துடாது. நீங்கள் செல்போனை கொடுக்குறிய, அவன் பிரிப்பேடு கேமு விளையாடுறேன். பிரிப்பேடு கேமு விளையாடுறாங்க. நமக்கு பயந்து கிடக்கு. ஹலோ ப்ரோ ப்ரோ மாடியில் ஏறேன் ப்ரோ, ப்ரோ சந்துக்குள்ள வர்றேன் ப்ரோ, ப்ரோ அங்கே வரேன் ப்ரோ, இங்கே வரேன் ஊருக்காரன் பூரா அறுவலர்றா எவனை கலாவணி போய் வந்துட்டானு அவங்க மறந்து ஓடி. இந்த சீரியலை நல்லா கவனிச்சு பாரு. ஏதாவது ஒரு பொம்பளை செத்து போச்சுன்னா, சீரியலுக்குள்ள டிவிக்குள்ள செத்து போச்சுன்னா இந்த பொம்பளைய ஓறான். அழகுவட்ட பொம்பளை போய் சேர்ந்துட்ட. நல்ல உடம்புடி மசுறு மட்டும் குண்டி கிடக்கும். செத்து போயிட்டான். அப்படி அங்கனுக்குள்ள அழுகாத. ஊர் பொம்பளை பூரா சேர்ந்து நீர்மலைக்கு போயிட்டு வந்து குடத்தை உடச்சுட்டு போய் டிவியை கட்டி பிடிச்சி ஆளு. சீரியல் பாருங்க. எல்லாமே ஒரு பொழுதுபோக்குதான். நாடகமா இருந்தாலும் ஒரு பொழுதுபோக்குதான். எங்க அப்பத்தாலாம் அன்றைய காலத்தில் அது வேறு பட்டு கிளவி. எங்க ஐயா பேரை சொல்லவே சொல்லாது. என்னையத்தான் கூப்பிடுவேன். ஏ ராதா உங்க ஐயாவை கூப்பிடுறா. ஐயா அப்பத்தா கூப்பிடுது அப்படின்னு. என்ன ஏன்னா எங்க ஐயா 18 பிள்ளை பார்த்தார். இதே வேலையா இருந்திருக்காங்க. என்ன ஐயா சாப்பாடுக்கு போடலாம் அங்கே தானா? சாப்பாடு சிலிண்டர் எல்லாமே அங்கேதான். இவன் எவ்வளவு ஏதாவது கேட்கிறேன் பாரு. காக்கடா மாதிரி ஒரு பெட்டிக்காரன் எப்படிடா உட்காந்துருக்கணும். சிப்பாவை போட்டு பட்டையை அடிச்சு அப்படி கம்பீரமா வெத்தலையை போட்டு உட்காந்துருந்தா அவன் பெட்டிக்காரன். இவன் உட்காந்துருக்கேன் பாரு உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல பலாச்சோளா வைக்கிற மாதிரி. இந்த அவன் ஒரு ஆளு ஒரு நெளிவை கெடுத்தே வருவேன். மாப்பிள்ள உங்க வாய்ஸ் அப்படியே இருக்கு. எப்படி எம்மராதவா? அதனால நீங்கள் அனைவரும் வேட்டை கருப்பனுடைய அருள் பெற்று நீங்கள் அத்தனை பேருமே 100 ஆண்டு கால வாழணும். ஏன்னா தெய்வத்துக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. அன்றைய காலத்துலாம் வாங்க தம்பி. என்ன பயப்படாம வா. காய்கறி வியாபாரி வழிமறைச்சான். பாத்துனூர் வழிமறைச்சான். சிங்கா காய்கறி வியாபாரி வழிமறைச்சான் நீலமேகம் வன்னிவேலம்பட்டி முத்திரையர் சார்பாக ரூபாய் 101. நீதான் மனுஷன். அன்னைக்கு ஒரு ஆளு 10 ரூபாயை கொடுத்துவிட்டு சுமதி அக்கா மையன் பேரனும் வேலுச்சாமி ஒன்று விட்டு சித்தப்பா மையனும் சொல்லி 10 ரூபாயா கொடுத்தேன். பிரித்து பார்க்குறேன் 8 இடத்துல கிழிஞ்சிருக்கு. அண்ணே நின்றேன். அண்ணே என்னண்ணே கிழிஞ்சிருக்குன்றேன். பொத்து 8 பேங்குக்கு போயிட்டு எவனும் செல்லலைன்ட்டேன். நீ போயிட்டு போடான்னேன். அதே மாதிரி அம்பளிப்பு கொடுக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் அம்மாபட்டி இந்த புண்ணிய பூமியில பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்க. உங்க ஊருக்கு இன்னைக்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த மேடை கொஞ்சம் மேலே கட்டிருங்க. இந்த கொத்தனார் யாரு? ஆமா, அடுத்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தூக்கி கட்டணும். தெரியாது. ஆமா, உள்ள வந்து பாத்ரூம் கட்டணும். மருதமணிலாம் ஒண்ணுக்கு இருக்க இடம் இல்லாம கேன்ல போயிறேன்.
அதை ஒருத்தன் அன்னைக்கு லெமன் ஜூஸ்னு குடிச்சு விட்டு உள்ள ஓஞ்சிட்டு கிடக்கேன். காக்கிரட்டா நான் கொட்டாயா இருக்கும் தூக்கி கட்டலாம்னு நினைச்சேன். என் அன்பு இளைஞர்கள்லாம் இங்க வாக்குறேன் வி அம்மா வட்டியில அவங்க சிரிச்ச முகத்தோடு ஒரே மாதிரி டிஷர்ட்டை போட்டு உட்காந்துருக்கிய. அவங்க நினைக்கிறாங்க எங்க குணம் தெரியாம பேசிக்கிட்டு திருறாடான்னு. அப்படித்தான் இருக்கணும். அவங்களுக்கு இன்னைக்கு என்ன பொழுதுபோக்குன்னா பொம்பளை தான், லவ் தான் பூராமே. லவ் பண்றேன் பூரா என்ன பண்றாங்க, சீமக்கரவு தூர்ல போய் அங்க என்னன்னு வேணுவாங்க, அங்க போய் செருப்பு எடுத்துக்கிட்டு தலையில அடிச்சுக்கிடுவாங்க. இருடா பேப்பைய மயனே மயிறு மயனே சொல்ல விடுறா. அங்கே போய் உட்காந்துட்டு ஒரு பையன் இளவட்ட பையன் காதலிக்கு முத்தம் கொடுத்துருக்கேன். பக்கத்துல ஒரு ஆள் வெளியே இருந்தவர் களி காட்டு பண்ணிதான் வந்துருச்சு போல. ஒருவேளை விட்டே கவ போகும்போது கொட்டை அவன் மிரண்டுக்கிட்டே எங்கிட்டு புச்சிட்டு இருக்கேன். அந்த ஆள் கடைசியில செல்லாம் அப்படின்னு இருக்கேன். இந்த கிழமை வேறு கட்டையோட மல்லாக்க விழுந்து சூத்துல கட்டை ஊத்தி இப்படி போயிருக்காரு. அதான் ஜோக்கு சிரிச்சுக்கிறேன். வாரு சிரிக்கிறாங்க, வாரு இவங்க பண்ணியிருப்பாங்க. 1 மணிக்கெல்லாம் பார்த்தோம்னா இவங்க போர்வைக்கில் பேசுறாங்கடா. போர்வையை ஒத்துக்கிட்டு பேசுவாங்க. ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, சொல்றா சொல்றா. இப்ப பேசுறது எப்படி பேசணும், அந்த பிள்ளைகிட்ட போன் அடிச்சு பேசுறாங்க. சாப்பிட்டீங்கன்னா வச்சிடறான், வைக்க மாட்டேன். சாப்பிட்டியாடா இவன் உடனே அந்த பிள்ளை சாப்பிட்டேன் அஜய், என்ன சாப்பாடு, சோறு தான், விட மாட்டேன். என்ன அரிசி, சிலிண்டர்ல சமைச்சியா, அடுப்புல சமைச்சியா, விறகு திணிச்சியா, விடவே மாட்டேன். நைட்டு ஓட்டிருக்கியா, பாவாடை கட்டிருக்கியா, அம்புட்டுன்னு சொல்லி முடிப்பேன், விடிஞ்சிடும். ஆனா காதல் செய்யுங்க, தப்பு இல்லை, காதலை தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் பெத்த தாய் தகப்பன் சமூகத்தோடு திருமணம் செஞ்சு சந்தோஷமா இரு. வாழ்த்துக்கள். அத்தனை நீ அப்பாய் பெரிய நீ எதுக்கு தட்டின, உனக்குத்தான் கடலை உள்வாங்கிருச்சே, ஏன் பழைய கண்டங்கருவ பேசாம கொண்டாங்க விடு. நீ கை தட்டிட்டு போய் லவ் பண்ண போறியாக்கா? நீ அந்த காலத்தில் லவ் பண்ணும் போது அப்பத்தாலாம் ஜாக்கெட் போடாதில்ல, அப்படியே கிருன்னு தெரிஞ்சிருப்ப. அப்படியே ஏன்னா பழசுதான் உண்மைதானப்பு. அந்த காலத்துல கேப்பக்கூழும் கம்பங்கூழுதான். இந்த காலத்துல எந்த பொம்பளை உழ வைக்கிற, புருஷன் சாயந்தரம் கொத்தனார் வேலைக்கு போயிட்டு வரும்போது போன் அடிக்குது, ஏன் காய் ஒரு நவ்வாள் புரட்டா கட்டிட்டு வாங்க, திண்டு விட்டு குசிக்கிட்டு படுப்போம். ஏன்னா காலம் அப்படி இருக்கு. அதே மாதிரி இந்த வாரம் இந்த அக்கா சிரிக்குது வாரு, இந்த வாரு கணப்ப உன் புருஷன்லாம் வீட்டில் படுத்துருப்பாராக்க, 1 மணிக்கு சிரிக்காய் கட்டில் எல்லாம் பிறண்டு விழுகட்டும். ஏன்னா கல்யாணம் அப்படின்னா அந்த காலத்தில் திருமணம் பண்ணாங்க, நாகரிகமான திருமணம். அப்படியே தாலியை கட்டி விட்டு ஒரே ஒரு பாயும் ஒரு தலானையும் கொடுப்பாங்க. அவங்க பாட்டுக்கு ஒருவருன்னு போய் 10 மாதத்துல பிள்ளையை பத்து தூக்கிட்டு வந்துடுவார். ஆனா அந்த காலத்துல பிள்ளை வைக்கும் போது பார்க்கணும், ஒவ்வொரு பிள்ளையும் 4 கிலோ 5 கிலோ மாட்டு வண்டியில பத்திட்டு விடாங்க. மாட்டு வண்டியை குறக்குண்டா பிள்ளைய சமக்க முடியாது, தூக்கிட்டு வந்து போடுவாங்க. கட்லா மீன் மாதிரி இந்த தண்டியா கிடக்கு பிள்ளை. இப்ப ஜாமியத்துல ஒரு பொம்பளை பிள்ளை வந்துட்டு வந்தா ஊர் பொம்பளை ஊரா ஆளாத்தியோட நிக்குது. ஏய் புஷ்பா, உன் மயம் பிறந்திருக்காமல காமி, மணி பிறகு சிப்புக்குள்ள திறக்குது, இந்த கிடைக்காம பாரு. அவன் மருதமணி மாதிரி ஊரு பொம்பளைய ஊரா என்னமோ கீரி பிள்ளைய பத்து கொண்டு வந்துட்டான். இப்ப பிள்ளைய ஊரா பார்த்தா எலிக்குட்டி மாதிரி தான் இருக்காங்க. அவங்க நடந்து போறாங்க, காலை உழப்பிக்கிட்டே முட்டுக்காங்க. ஏன் அந்த காலத்துல ஏன் குழந்தைகள் அவ்வளவு பெருசா இருந்துச்சு, ஆரோக்கியமா இருந்தாங்கன்னா எம்பிபிஎஸ் டாக்டராத்தா பிரசவம் பார்த்தாங்க கிடையாது. வயசான அம்மா தான் பிரசவம் பார்க்கும். காரணம் நிறமாத கர்ப்பிணி கூட அன்றைய காலத்துல அம்மியை பிடிச்சி அரைச்சு ஆட்டோரில் மாவாட்டி புருஷனுக்கு நிகரா வயக்காட்டுல களை எடுத்து நடவு நட்டு மம்பட்டி பிடிச்சி வரப்போட்டின ஆளுகள்லாம் இருப்பிய பொம்பளை ஆளுக. இப்ப அப்படி கிடையாது. லேஜா கல்யாணம் பண்ண உடனே ஒரு மாசத்துல பொண்டாட்டி போ புரிஞ்சே வர்றேன். ஏய் என்னடா புச்சு, என்ன வாமிட்டு எடுக்கிற, முழுகாம இருக்கண்டா. அப்படியா, நீ கட்டில விட்டு இறங்கவே கூடாது. அந்த பொம்பளை இப்படியே தான் இருக்கும், கட்டில விட்டு இறங்காத, நான் தான் இட்லி ஊட்டுவேன், உன் பாவாடைய நான் தான் துவைப்பேன். ஏமா இறங்கவே விட மாட்டேன். டாக்டர் வாக்கிங் போகும்போதே பார்க்குறாரு டாக்டர், அப்படியா
பொண்டாட்டி இறங்காமையா நோனி மைனை வச்சிருக்க. இங்கிருந்து போன் அடிக்கிறார். நரஸ் 2 சம்பட்டி, ஒரு உளி, ஒரு வாச்சாத்து, 2 வெற்றும்பு, ஒரு அருவா. ஏன் வினோத்து பொண்டாட்டி மாசமா இருக்க தூக்கி போட்டு அறுக்கிறதுக்கு தான் போஸ்ட்மான் அவ்வளோதான் முடிஞ்சு சொல்லி. ஏன்னா உழைப்புக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. நாட்டினுடைய முதுகொழும்பு என்னன்னா விவசாயம் தான். விவசாயத்தை வரக்கூடிய சந்ததிகளுக்கு நீங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கணும். அப்படித்தான் மாப்பிள்ள சமாளிக்க தெரியாதவன் நாடக சபைக்கு வரக்கூடாது. ஒழுங்கா பெத்ததாய் பேச்சை கேட்டு சமைச்சு பழகாத எந்த பொம்பளை பிள்ளையும் அடுத்தவன்ட்ட வாக்கப்பட்டு போகக்கூடாது. அங்கே உடனே விளக்கமாத்த அடிதான் வாங்குவ. கை தட்டலாம் முடிஞ்சு சொல்லி. நீ எது கை தட்டின? இன்னும் நீ சமைச்சா என்ன சமைக்காட்ட? ஆமா என்னை ஏத்து பேசுறியா? ஏன்னா 2 பொம்பளைய கேரளத்துக்கு போயிருக்காளு. நல்லா கேளுங்க தாய், இந்த ஜோக்கெல்லாம் நீங்க 100 நாள் வேலையில சொல்லி சிரிக்கலாம். 2 பொம்பளைய கேரளத்துக்கு போயிருக்காளு. போகும்போது பெரிய பெரிய வெள்ளரி பழமா கடந்திருக்கு. இந்த தண்டி 2 கிலோ 3 கிலோவில் பெருசு. இந்த 2 பொம்பளையும் பார்த்துட்டு போய் அடியாய் எவள்கிட்டையும் சொல்லக்கூடாது, கேரத்தை கேட்டு வந்து காட்டை அரைச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு 2 முட்டையிலும் போயிட்டாளு. போனா அங்கே 50 பொம்பளைய முக்காடை போட்டு என்ன பார்த்தா ராஜான்னு கட்டி பிடிச்சி அழுகுதுங்க. இந்த 2 பொம்பளைய கூட்டத்தில் உட்கார்ந்தவளுக்கு ஒப்பு தெரியல. ஒரு பொம்பளை சைஸ ஆரம்பிச்சிருக்கா. ஏக்கா கோடி கோடியா வெள்ளரிக்கா என்ன பார்த்தா ஐயா ஒவ்வொன்றும் ஓம்பளத்தை தண்டி இருக்கும்டா. இன்னொரு பொம்பளை ஏக்கா 1 4 கிலோ 5 கிலோ இருக்கும்க்கா என்ன பார்த்தா ராசாதை பிடுங்கி திங்காம போயிட்டியாடா. இன்னொரு பொம்பளை அடியே சத்தம் இல்லாம அழுகுடி, நம்ம போகும்போது காட்டைய காலி பண்ணிட்டு போயிடுவோம். இந்த தோட்டத்துக்காரி இவளுக்கு பக்கத்தில் உட்காந்து அழுதது இந்த முண்டையை பார்க்கல. அவ அடிச்சிருக்கா. அடி சக்காலத்தி மகளா பிடுங்கி தொலைச்சிடாதீடி, நான் விதைக்காக தாண்டி 2 வளம் போட்டிருக்கேன். உடனே இந்த 2 பொம்பளை ஏக்கா உங்க காடுன்னு தெரியாதுக்கா நாங்க ஆரம்பிக்கான்னு அரைப்புடி மூக்குச்செடியை சிந்தி அவன் மேலே போட்டிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் சமாளி. ஒரு சாங் பாடிக்கிறோமா? ஹலோ. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலை சுமந்தும் வாரம் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயா போய் மலைகளை நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். ஐயப்பா மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லிமலை ராலிமலை பிறகு மலை 5 மலை. கொல்லிமலை ராலிமலை பிறகு மலை 5 மலை. கொல்லிமலை ஏ ராலிமலை ஏ பிறகு மலை ஏ 5 மலை. 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. ஐயா 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. சந்தனம் ஜவ்வாதும் எங்கே மணக்குது, சபரிமலை ஐயப்பனின் மேலே மணக்குது. சந்தான ஜவ்வாதும் எங்கே மணக்குது, சபரிமலை ஐயப்பனின் மேலே மணக்குது. பன்னீரும் ஊதுபத்தி எங்கே மணக்குது, பன்னீரும் ஊதுபத்தியும் எங்கே மணக்குது. பரந்தாமன் ஐயப்பனின் மேலே மணக்குது.
சபரிமலை ஐயப்பனின் மேலே மணக்குது சாமியே சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் சரணம் ஐயப்பா. குளிக்கவே மாட்ட கை தட்டுறியா? வரேன் பெட்டி ராஸ்கல். நீங்கள் செய்யும் பெரிய உதவிக்கு ஒரு சிறிய உதவி. கருப்பசாமி ஓம் சக்தி வேன் சர்வீஸ் விறகு வியாபாரி வி அம்மாபட்டியை சேர்ந்த அன்பு உள்ளம் நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லம் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 501. நன்றி நன்றி நன்றி. இப்போ சாமி பாட்டு படித்தேன், ஐயப்பன் பாட்டு. இந்த ஐயப்பன் முருகனுக்கெல்லாம் எப்போ மாலை ஓடுவிய? ஆடி மாதமா? என் தம்பி சொல்லிட்டேன், கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதம் மாலை ஓடுற ஆளுக பூரா பெரும்பாலும் குடியை நிப்பாட்டத்தே மாலை ஓடுறேன். அதே உண்மை. நீ மாலை ஓட்டாலும் புழு புழுன்னு இருக்கும். அது என்ன சொன்ன மைக்கில் சொல்லு. அப்புழுத்துக்கலாமா? இல்ல என்ன பாட்டு சொன்ன? அவர் பேர் என்ன சொல்லு. அப்புழுத்துக்கலாம். அருமை. நீ இந்த தமிழ்நாட்டிலே தாயில இருக்க கூடாது, போயிரு. அப்துல் கலாமுக்கு அப்புழுத்துக்கலாமா? சரி. அட மொட்டனாக்கு போல ஏனே அள்ளிட்டேனே. ஏன்னா மாலை எல்லாரும் மாலை ஓடுறிய, உங்களை பார்த்தேன் கேட்குறேன். ஐயப்பனுக்கு முருகனுக்கு மாலை ஓடுற. மாலை ஓடும் போது தண்ணி சாப்பிடக்கூடாது, பொண்டாட்டி பழக்கம் இருக்கக்கூடாது. ஆனால் கணேஜ் போயில ஓடுறவே போடலாம். கணேஜ் போயில போடலாம், ஜீரட்டு அடிக்கலாம், வெத்தலவா கிடைக்கலாம், அதெல்லாம் ஜாமி ஏற்றுக்கிறோம். இப்போ எதுக்காக 100க்கு 90 ஆம்பளைய மாலை ஓடுறாங்கன்னா, ஆத்தாய் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அப்போத்தான் நீங்கள் மரியாதை கொடுப்பீங்களாம். அந்த டைம் உன் புருஷனை வெண்ணெய்மயம் மயிர்மயம் போடா வாடா நீ பேச முடியாதுல்ல. ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், சுவாமி சாமி இலையை அலசி விட்டேன், வாங்க சாமி உட்காருங்க சாமி, விரதம் விடலாமா சாமி? உடனே புருஷனும் ஆகட்டும் சாமி, விரதம் விடலாம் சாமி. புருஷன் என்ன சாமி முட்டைக்கோசு பொரிக்கல, நாளைக்கு பொரித்து விடுகிறேன் சாமி. மற்ற நேரம் நீ சொல்லுவியாக்க, ஏய் புஷ்மா என்ன நீ கருவாடு உடைக்கல, வேணாமே இருக்க தின்னு நுடக்குவியா, உனக்கு கருவாடு மைத்த பொறிப்பாங்க. அந்த டைம் நீ பேச முடியாது. ஆனா பொம்பளை இன்னைக்கு சூப்பர் தான். நீங்க அப்துல் கலாம் ஐயோட விவராதிய இதுக பார்த்துச்சுங்க. 100 நாள் வேலையில் ஒரு மீட்டிங்கை போடுச்சு. இந்த முண்டை பயில எதுக்கடி நம்ம போய் சாமின்றான், வாங்கடி ஒரே மாதிரி ஜவுளி கடையில் ஓம் சக்தி பராசக்தி சேலையை சிவப்பு சேலையை பூரா எடுத்துட்டு வந்து, இப்ப புருஷன் பொண்டாட்டியும் வைய முடியாது. புருஷன் பொண்டாட்டியை கூப்பிடுவார் மாலை ஓடுக்கிட்டு, சத்தி உன்னை பொண்டாட்டி சுவாமி சத்தி சமைத்து விட்டாயா? சமைத்து விட்டேன் சாமி, வாங்க சாமி இருவரும் விரதம் விடுவோம், ஆகட்டும் சத்தி. ஆனா முருகனுக்கு ஐயப்பனுக்கு மாலை ஓட்டு நடக்கிற ஆளுங்க பூரா குடும்ப கஷ்டத்தோடு நடப்பேன். ஐயோ பஞ்சாமிரதம் வாங்கணும், புள்ள வலையை கேட்டுச்சே, பொண்டாட்டி வேற தாலி கயிறு கட்டாலே நடப்பேன். ஆனா நீங்க ஓம் சக்திக்கு போட்டுக்கிட்டு வீடியோ கோச்சில் குத்தாட்டம் போடுறேன், மல்ல மல்ல மருத மல்ல மாண்ட. அந்த டூரிஸ்ட் பஸ்ஸை ஓட்டிட்டு போற டிரைவர் வாக்குறேன், என் பொண்டாட்டியை விட்டுட்டு 7 நாள் ஆச்சு, இந்த கிறுக்கு முண்டையை எப்படி கவுத்துருவாள் உங்களையே இப்படியே பாக்குறேன். ஒரு பொம்பளை ஆளுமா டோலுமா என்னால அதுக்கு நீர்மலை அடி அடிச்சு. ஹலோ ஹலோ அண்ணே வாலிமை ஏன் குறைச்சு விட்ட ஏத்து. ஏன்னா மாலை ஓடுங்க, சந்தோஷமா போங்க. தெய்வத்தை எவ்வளவு தூரத்துக்கு நீங்க மனதார உண்மையோடு பக்தியோடு நீங்க வணங்குறீங்களோ, இந்த வேட்டக்கருப்பு மாதிரி துடியான தெய்வம் எல்லாம் உங்களுக்கு அருள் பாலி. நான் பரம்பரை கோடாங்க, நாங்கெல்லாம் என்ன சொன்னாலும் பழிக்கு போகும். கொஞ்ச நேரத்தில் உங்க சாமி ஆடும். ஏன்னா 18ஆம் படியாந்தே எனக்கு குலசாமி, இந்த வேட்டக்கருப்புனுடைய என்னுடைய சாமி தான். இப்போ கொஞ்ச நேரத்தில் கூப்பிடுவேன். அதே மாதிரி இந்த சாமி ஆடும்போது இளவட்டை என்ன பண்றேன்னா, வயசான ஆளு ஆடுனா போய் பிடிங்கப்பா மாட்டேன்றப்பா, இந்த ஒருத்தர் வெட்டிட்டானடா, அப்படி வெட்டுறானடா அவன். வயசான ஆளுக ஆடுனா
போய் இலவாட்டம் பிடிச்சி அப்பா வந்தது யாரு, தண்ணி குடிக்கிறியா, விபூதி போட்டு நிப்பாட்டணும். வயசு பிள்ளை ஆடும்போது எவனாவது போன மணிக்கட்டோட ஒடிச்சு போடுவோம்டா. ஒரு ஊர்ல பாக்குறேன், ஒருத்த பிள்ளை வயசு பிள்ளை காலேஜ் பிள்ளை ஆடுது, 800 பேர் போய் பிடிக்கிறேன். ஊர் அம்பலத்தை கூப்பிடுறேன், அம்பலார் ஐயா அந்த பயல கூட விலைக்கு விடுங்கன்னா அவரே முதல்ல நிக்கிறாப்புல. என்னையாண்டேன், இல்ல சின்ன பிள்ளை காலுகள் பெசைகிறோம்னு நான் போய் பிடிச்சிட்டு நிக்கிறேன். தெய்வம் எப்ப இருந்துச்சு, அன்றைய காலத்துல இருந்துச்சு. அப்படி அருவாளை ஏறிக்கிட்டு, ஐயா இந்த வி அம்மாபட்டியில உங்க முப்பாட்டையும் எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாயா? அவங்க கட்டி காத்த சாமி தான் இந்த வேட்டை கருப்பலாம். நீங்க வந்து உங்க தலைமுறைக்கு அப்புறம் சாமியை பார்த்தீங்களா? அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அன்றைய காலத்துல அருவாளை ஏறிக்கிட்டு குறி சொல்ற ஆளுங்க அவ்வளவு ஒரு இதா சொல்லுவாங்க. மாப்பிள்ள ஊருக்கார ஊரா அருவாளை ஏறினவனே என்ன கேட்பாங்க, ரேஷங்கல்ல அரிசி ஓடணும், மண்ணெண்ணெய் ஊற்றணும், சாமி என் பிள்ளைக்கு பிள்ளை வளர்க்கணும், அதெல்லாம் கேட்க மாட்டாங்களே. மேலே ஏறினவனே சாமி கருப்பா மழை எப்படா பெய்யும். ஆனா அருவாள் நின்ற சாமி அடிப்பார், 16 நாள்ல கருப்பை மழை இறக்கி தானடா முக்காலும் சத்தியம்டா அப்படின்னு சொன்னாங்க. மழை வேணுச்சு. இப்ப ஆடுறது பூரா தண்ணியை போட்டு ஆடுறேன். ஒரு சிலரத்தையும் சொல்றேன். மேலே எங்க ஊர்ல ஒரு இளவட்டம் ஆடி விட்டு அருவாள் நின்றுட்டேன். ஊர் ஜனமே கேட்குது, அப்பா மழை எப்போ பெய்யும்? அவனுக்கு தெரிந்தாச்சான சொல்லுவேன். அவன் சமாளிக்கிறேன், மழை கருப்பன்ட்டே மழை கேட்குற, எப்ப மழை பெய்யும்? ஆனா குத்து மதிப்பா அடிச்சு விட்டேன். இன்னும் 87 நாள்ல மழை பெய்ய முடியாது, முக்காலும் சத்தியா. ஏன்னா ஆடியில இருந்து புரட்டாச்சியில மழை பெஞ்சிடும். அவன் எவ்வளவு கிரிட்டிக்கலா இருக்கான் பாரு. அதனால ஒரு சாங்கு பாடுவோம். எக்கோ வைங்க ப்ளீஸ் ப்ரோ, நல்லா ஏத்து. ஹலோ ஆடு வச்சிருந்தேன் ஒன்னுக்கு தான் இந்த சாங். இந்த சாங் ஒன்னுக்கு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன். உன் பேர் என்ன? அம்மாசை. அம்மாசை மாதிரி 500 செம்புரி ஆடு வச்சிருந்தேன். 4 மரசே நெல்லு வச்சிருந்தேன். கல்லுப்பட்டி மெயினில் 10 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டு இருந்தேன். பொண்டாட்டி நல்லா இருக்கணும்னு 100 ரூபாய் நகை சேர்த்து வச்சிருந்தேன். மற்றவங்க எல்லாம் 15,000க்கு செல்லு வாங்குறாங்க, 1.5 லட்சத்துக்கு ஐபோனு வாங்கி வச்சிருந்தேன். பணம் பெருத்து போச்சு, என்ன செய்யணும்னு மதுரையில் 2 பொம்பளைய வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிரு, 50 செம்பரி ஆடு வச்சிரு, அழகு ரேசு வண்டி வச்சிரு, 4 மரசு நெல்லு வச்சிரு, நல்ல குடம் 10 பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கட்ட மோகமப்பா. குடிதான் வேண்டாமப்பா, குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கட்ட மோகமப்பா. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல. அதை யாரும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்தும் அதை எண்ணி பார்க்கல. அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவை எல்லாம் அழகு வச்சு முடிச்சு விட்டேன். கொண்டாட்டு கொலுசை வித்து வீருதான அடிச்சு விட்டேன். அண்டா குண்டாவையெல்லாம் வச்சு குடிச்சு புட்டேன். கொண்டாட்டி கொழுச வித்து வீடுதானே அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலந்தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட பாலாதி சரக்க பூரா குடிச்சு அதிகாலை 6 மணிக்கெல்லாம் கஞ்சிய தவிர இந்த சரக்க மட்டும் குடிச்சு குடலந்தாண்டா வெந்தது. பொண்டாட்டி உள்ள பெத்ததாயுதப்பன எல்லாத்தையும் மறந்து 20 ஆண்டு காலமா
தண்ணிய மட்டும் குடிக்கிறவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 சம்பரி ஆடு வச்சிரு அழகு ரேசு வண்டி வச்சிரு 4 மரச நெல்லு வச்சிரு நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம். நாங்க மேல பறந்தோம். இருக்கிற விஷம் எதுடா இருக்க இருக்க கொல்லுதடா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அதை யாரும் கேட்கல. அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. பொண்டாட்டி கொலுசரித்து பிறுதான அடிச்சதுண்டு. பொண்டாட்டி கொலுசவித்து இருத்தானே அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த பெரிய பெரிய முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகளை கள்ளிசேரி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சதும் போதும் பெரும்புடுகு முத்திரையர் வம்சம் மட்டும் கிடையாது. உலகத்தில் இருக்க அத்தனை தமிழர்களும் 100 ஆண்டு காலம் குடிய விட்டு நீங்க வாழணும்னு குடிச்சாலும் ஒரு மனசுக்குள்ள இந்த பாட்டு அந்த வெண்ணமையை எதுக்கு பாடினான்னு கோத்தாங்கம்மான்னு வஞ்சாலும் எங்க ஆத்தாக்கமாரு நல்லா இருக்கணும்னு மேடை மேடைக்கு இந்த பாட்டை பாடிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரச நெல்லு வச்சிரு நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. விநாயகா டூலர் ஒர்க்ஸ் MS ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் அம்பளிப்பாக ரூபாய் 501 MS டிவி சேனல் டி கல்லுப்பட்டி MS டிவி சேனல் அன்பு உறவுகள் சார்பாக அம்பளிப்பழுத்து பருவப்படுத்திய இந்த வாரு பாட்டை பாடினே என்ன பண்ண போற. அதே இன்னைக்கு தமிழ்நாட்டில் மதுரை பெரியாஜிபத்திரி மீனாட்சிபத்திரிலாம் அதிகமாக வந்து பேஷண்ட் சேர்ந்தாலும் பூரா கிட்னி ஃபெயிலர். எதில் வந்துச்சு? தாயக்கட்டை விளையாண்டதுனால வந்துச்சா சீட்டாடுனால வந்துச்சா? கிடையாது, தண்ணினால தான். பாப்பு 10 ரூபாய்க்கு கப்பு தண்ணி வாங்கிட்டு வா. என்ன வாங்கிட்டு வர? அண்ணே வால்யூம் வாங்கினே கம்மியாக இருக்குண்ணே. இந்தா நீயே வச்சுக்க நல்லா இருக்கு போதும். காலையில் வந்து என்னையை எழுப்பி 100 ரூபாய் இடையில நான் என்ன பண்ணுவேன்? வேணா வேணா வேணா. ஹலோ ஹலோ நல்லா ஏற்றி வை. சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணப்புற குளம் இருக்கக்கூடிய இந்த அம்மாபட்டி கிராமத்திலே பெரும்படுகு முத்திரையர் புகழை பாடிவிட்டு நாட்டுக்காக உழைத்திட்ட தங்க மகன் யாரு எங்க பெரும்படுகு முத்துரையர் என்றுமே கூறு. நாட்டுக்காக உழைத்திட்ட தங்க மகன் யாரு எங்க பெரும்படுகு முத்துரையர் என்றுமே கூறு. அம்மா வட்டி வழங்குறதும் நல்லவர யாரு எங்க பெரும்படுகு முத்துரையர் என்றுமே பாடு. நாட்டுக்காக உழைத்திட்ட தங்க மகன் யாரு எங்க பெரும்படுகு முத்துரையர் என்றுமே கூறு. சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணப்பரு யாரு? சிவனுக்கு கண் கொடுத்த
பிறந்தவர் யாரு எங்க ரமணைய வம்சத்திலே பிறந்தவர் கூறு எங்க முத்துரையர் வம்சத்திலே பிறந்தவர் கூறு நாட்டுக்காக உழைத்திட்ட தங்க மகன் யாரு எங்க பெரும்படுகு முத்துரையர் என்றுமே கூறு திருச்சி கோட்டையையும் ஆண்டதமை யாரு ஆண்டவர் யாரு திருச்சி கோட்டையும் ஆண்டவர் யாரு எங்களை வளையர் குலத்தில் பிறந்துட்ட முத்துரையர் பேரு எங்களை வளையர் இனத்தில் பிறந்துட்ட முத்துரையர் பேரு நாட்டுக்காக உழைத்திட்ட தங்க மகன் யாரு எங்க பெரும்படுகு முத்துரையர் என்றுமே கூறு வந்தவரை வாழ வைத்த நல்ல இனம் யாரு வாழ வைத்த நல்லவர் யாரு வந்தவரை வாழ வைத்த நல்ல இனம் யாரு எங்க பெரும்படுகு முத்துரையர் என்றுமே கூறு எங்க பெரும்படுகு முத்துரையர் என்றுமே கூறு நாட்டுக்காக உழைத்திட்ட தங்க மகன் யாரு எங்க பெரும்படுகு முத்துரையர் என்றுமே கூறு எங்க பெரும்படுகு முத்துரையர் என்றுமே கூறு பாம்பாட்டி பெரும்படுகு முத்துரையர் சமுதாயம் சார்பாக பாம்பாட்டி கிராமத்திலிருந்து வருகை தந்த என் அன்பு தம்பிகள் மாரிமுத்து பூமி பாம்பாட்டி முருகன் அவர்கள் குடும்பத்தினர் பெரும்படுகு முத்துரையர் வம்சத்தைச் சேர்ந்த பாம்பாட்டி அன்பு உறவுகளுக்கு நன்றி நன்றி வணக்கம். சாமியை வணங்கி விட்டு கருப்பனை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டிட்டு நோட்டீஸை படிப்போம். அண்ணே நீ வாலிமணி ஹலோ ஹலோ என்ன ஜார்பு ஹலோ வடக்கே வளநாடு வாலிகுண்ட நன்னாடு தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தச்சுனா பூமி ஆறாம்பலி கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாளம் அது மலையாள நாடு அந்த மலையாள சீமை முப்போகம் விளையக்கூடிய மலையாள சீமையில அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு மலையாள நாட்டுக்கு ஆட்சி செய்ய தார வாத்து குடுடா என்று சொல்லி கேட்க அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார தார வாக்குறேன். இது மலையாள நாடு கொண்டு சென்று இந்த 60 பிள்ளையும் வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தார வாக்க இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டுல செல்லமாக வளர்த்து வருங்காலம் இந்த பிள்ளைகள் வளர வளர முப்போகம் விளைஞ்ச மலையாள சீமை கடும் பஞ்சமடைய அங்கே விலங்கெல்லாம் ஜாகுது, அங்கே பயிரெல்லாம் கருகுது, அங்கே மக்கள் எல்லாம் பசியில பட்டினில வாடுது. அப்ப மலையாளத்து அரசே இது என்னடா பஞ்சம்? நல்லா இருந்த மலையாள நாடு பஞ்ச வர காரணம் என்ன? அப்ப எத்தனையோ கோடா அங்கே கூப்பிட்டு மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்செறிஞ்சிரும். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா?
அப்ப கோசு குண்டுல இருந்து ஒரு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகால 6 மணிக்கெல்லாம் அண்டு குறி பார்க்கையில அவன் எடுத்து வச்ச குறியில சொன்னானா, இன்னைக்கு 60 பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்து நிக்குதுடோ, இது 6 அடி வெங்கடா, இது 1000 யானை கொண்ட பழமுடா, இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது, இந்த கருப்பு இனி நாட்டில இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு புரு என்று சொல்லி என் கருப்பனை மலையாள நாடை விட்டு விரட்ட வழி தெரியாம ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டான்டா மலையாளத்தாயன் கருப்பனை. அப்ப பெய்யாத மழை பெருமழை வேஞ்சு அங்க குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய. அப்ப மேநாட விட்டு என் கருப்பேன் பெட்டி வருதுடா மலட்டாட்டு தண்ணியில தள்ளாடி வருங்காலம். அப்ப கருப்பனுக்கு நான் தமிழ்நாட்டுல எந்த திசையில போய் உக்கார தெரியாம பெட்டிக்குள்ள அடவட்ட கருப்பேன். அங்க மலட்டாட்டு தண்ணிய விட்டு இறங்கி வரையில அழகு மலை காடு, என் அருவி மலை ஜோங்க, அங்க 18 திருடர்களும் அழகு மலை வனக்காட்ட கொள்ளையடிக்க வருங்காலம். அப்ப என் கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயிலை நோக்கி. அந்த 18 திருடர்களையும் 18 லாடர்களாக படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா 18ஆம் படியாட்டா கருப்பு. அந்த 18 படிகருப்பை வணங்கி இந்த மீ அம்மாவட்டில இருக்கக்கூடிய என் வேட்ட கருப்பனை வணங்கி இறங்கி வாடா. இந்த தூர மக்களுக்கு அரும்பு குறையாம ஒரு அசக்காத்து வீசாம என் வேட்ட கருப்பனும் 18ஆம் படி பெரிய கருப்பனும் உங்களை காமாடு தலமாடு காக்க வேண்டும் என்று சொல்லி கலைப்பணிய துவங்குறேன் ஜாமி. என்ன கரத்திலும் பொன்னலாலம் குடிய மதிமரியாதைக்குரிய மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் வி அம்மாவட்டி கிராமத்திலே முத்துரையர் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்டு ஸ்ரீ வேட்டக்கரப்பன சாமி ஆடி உற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் வி அம்மாவட்டி அம்மாவாசை ஆட்டி வியாபாரி மற்றும் சமயக்கால் உங்க வீட்டுக்காரம்மா தானே, அவங்கள காண வீட்டில் படுக்க போட்டு வந்து நீ நாடகம் பார்க்குறிய. அம்மாவாசை ஆட்டி வியாபாரி சமயக்கால் குடும்பத்தால் நடத்தும் நகைச்சுவை நாடகமாக கதம்பம் காமிக்ஸ் என நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக உள்ளே படுத்து கிடக்கிறார். தொண்டி அருகாமல் உள்ள தினையத்தூர் மண்ணின் மைந்தன் தெம்மாங்கு குரலோன் என் அன்பு தம்பி தினையத்தூர் மண்ணின் மைந்தன் எம் கார்த்திக் ராஜா அவர்கள் நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்து. அதனைத் தொடர்ந்து 11.5 கிலோ எலும்பும் 5 கிலோ சதையும் 2 கிட்னியில் காரக்குடி பக்கம் போகும்போது ஒரு கிட்னி ஒண்ணுக்கு இருக்கும் போது செம்மலையில் விழுந்து விட்டது. போட்டிருக்காங்களே இதெல்லாம் அதுல இருக்கானே. எனது அன்பு அண்ணன் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்துல அன்றைய காலத்துல மருதங்குடி அழகு இல்லாம நாடகம் கிடையாது. இந்த ஊருக்கு அழகு பெரியப்பா நிறைய தடவை வந்திருப்பாங்க. ஆனால் போன ஆண்டுதான் அறிமுகம் செஞ்சேன் வள்ளிதர்மன் நாடகத்துல எங்க அண்ணனை மருதமணியை. இன்னைக்கு மக்கள் எனக்கு எந்த அளவுக்கு ஆதரவு எனக்கு கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு அன்பு ஆதரவு கொடுக்கக்கூடிய எனது அன்பு அண்ணன் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றொரு பப்புனாக நடிக்க காத்து கொண்டிருந்தார். ஹார்மோனிய கலையரசு பெண்பாட்டு இசையமுது பாசத்துக்குரிய அன்பு தம்பி, பார்ப்பதற்கு பாண்டி கோயில் காக்கடா மாதிரி இருப்பார். ஆனால் கெட்ட ரோக்கர் பைய மயன் புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டியோ மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாடு. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக
அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தள்ளாத வயதிலும் நான் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாளுகால் மண்டபம் போ நாமல் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாளுகால் மண்டபம் போ நாமல் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத பாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் வி அம்மாவட்டி முத்திரையர் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக முத்துக்கு முத்தாக சூப்பர் கைதட்டலாம் எல்லாருமே தம்பி மணிகண்டனுக்காக ஹலோ அதனால பி அம்மாவட்டி பிகேஎஸ் கபாடி குழு சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக பிகேஎஸ் கபடி குழு பி அம்மாவட்டியை சேர்ந்த அன்பு இதயங்கள் ரூபாய் 601 அம்பளிப்பாக வழங்கிய அன்பு தம்பிகளுக்கெல்லாம் நன்றி. கணேஷ் போயிலையா? சரி சரி, நீ வீட்டுக்கு போவேன்டா. மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவா கோடையிடை குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் நமது கோயில்பட்டியை சேர்ந்த குருஜாமி மயன் சந்திரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். அண்ணே ஹலோ, எனக்கு உதவி
உதவி செய்யறியாண்ணே? என்னப்பா? நாளைக்கு காது டாக்டர்கிட்ட கூட்டி கொண்டு போய் காது செக்அப் பண்ணி ஒரு செவிட்டு மிஷின் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தேன். ஏதா டெய்லி உங்களுடைய நாடகத்துக்கு போய் காது சொயின்னு சவுண்ட் வருதுண்ணே. செவிட்டு மிஷின் வைக்க கூடாது. 2 பக்கம் காங்கிரீட் போட்டு செவத்தை வச்சுட்டு உட்கார்ற முண்டை பேசாம உட்கார்றான். பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர் மாப்பிள்ள உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். புறம் நம்ம சொந்த வந்த இருக்க ஊர் தான். அவரும் நம்ம பெரும்படுகு முத்திரையர் வம்சத்தை சேர்ந்தவர். அன்பு மாப்பிள்ள மேலூர் அருகாமல் உள்ள சருகு வளையப்பட்டி கிராமத்தை சேர்ந்த ஏஎஸ் சூர்யா சூர்யா அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். காத்திருக்கானோ பிரிச்சுட்டானடா ஒரு ஆளா. உங்க ஊர்ல ஜாமியாட்டம் முளைப்பாரி இருந்தா யாரையும் கூப்பிடாதே தாய். ஒரு ஆள் போதும். என்கிட்ட பர்மிஷன் கேட்டு போறேன். நான் என்ன செக்யூரிட்டியா? நேராக போய் கொடு. அவர் எங்க தங்கச்சி வீட்டுக்காரதே. அவர் மாப்பிள்ளை சூர்யா அவர்களை பாராட்டி, என்னே உன் பேரை சொல்லிட்டு போ, நீ பாட்டுக்கு விறுவிறுன்னு வர்ற வாரச்சிட்டு பிடிக்கிற மாதிரி போயிட்டே இருக்க. என்ன உன் பேர்? என்னண்ணே? மாரியப்பன். மாரியப்பன். அம்மா வட்டியா? பண்டிகலம் வட்டியா? மாரியப்பன் சார்பாக எவ்வளவு கொடுத்த? ஏன் ஃபைனான்ஸ் டைட் ஆயிடுச்சா? ஆரம்பத்தில் 500 வரைக்கும் வந்தேன், இப்போ 50 ரூபாய்க்கு வந்துட்டேன். ஆனால் அம்பளிப்பு கொடுக்கக்கூடிய அந்த நல்ல இதயம் இருக்குவார். சூப்பர், உனக்கு வாழ்த்துக்கள் அண்ணே. நல்லா இருப்பேன். இங்கே சிறந்த முறையிலே சீன்தாளம் அமைத்துக் கொண்டிருக்கின்ற அப்போ இங்கே வாப்பா. 100 ரூபா கொடுத்தா வாங்காத. 500 1000 அங்கிட்டு வர சொல்லு. உனக்கு 300 ரூபா தரேன். சரி, பூரா ஃபைனான்ஸ் தான். விநாயகா ஒர்க் ஷாப் சார்பாக எம்எஸ் டிவி சார்பாக ரூபாய் 101. இந்த பேப்பர்லாம் எங்கனப்பா அனுப்பிய? சீரச்சட்டை, பேப்பர், இருமச்சிட்டை. இங்கே சிறந்த முறையிலே
சீன்தாளம் அமைக்கக்கூடிய இந்த சிஞ்சா போறார் பாருங்கத்தா, நல்ல மனுஷன் பாவம், எந்த கெட்ட வழக்கு இல்லை. தீபாவளிக்கு அப்படித்தான் தண்ணியை போட்டுட்டு போயிருக்கேன். ஒரு பசுமாடு மேல காளமாடு தவி இருக்கு. இந்த முண்டைக்கு வந்து டிஎஸ்பிடிக்கு அதுக்கு டோல்கேட்டு கம்பி மாதிரியே தெரிஞ்சிருக்கு. இப்படி மடக்குன்னு மாடு அங்கிட்டு தவம் போது உள்ள விட்டுருக்கேன். மாடு முதுகுல ஏறி அரைச்சு அங்க வாரு காட்டு. ஏய் சரியாயிருச்சு. ஆனா இவர் பேர் உங்க ஊர்ல இருக்கவே இருக்காது. ஆத்தாப்பேன் 8 கோயில்ல நேர்த்திக்கடை போட்டு பேர் வச்சிருக்காங்க. அப்படி என்ன பேருன்னு? நீலகண்டன். அத்தி வாழைப்பழமே அழுகிருப்பா. நீலகண்டன் அவர்கள் சீன்தாளம். வாங்க போ, வாங்க வாங்க சொல்லுங்க போ. பாப்பநாயக்கம்பட்டி வேலுமுருகன். பாப்பிநாயக்கம்பட்டி தானே? பாப்பநாயக்கம்பட்டி. யாருக்கு போ? சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சரிங்க, அவர் தான் பெரிய மனுஷன். இப்படி வந்து அழகாக கொடுத்துட்டு போனோம். மைசெட்டு பேர் என்ன? பழனிக்குமார். அருமையான மைசெட். 4 தடவை சொல்லியிருக்கேன். 10 ரூபா நகட்டலே. நீ ஒன்று நோட் பண்ணிக்கிறேன். எக்கோ வைனே, சாமியை அழைக்க போறேன். இங்கே துடியா இருக்கக்கூடிய இந்த வேட்டை கருப்பனும், கள்ளிசேரி காளிமுனி ஐயா, மதுரை பாண்டிமுனி, ஒத்தக்காலு சப்பானி, ஒரு காலு நொண்டியான், நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் அந்த வெட்டுடைய காளியம்மா. இந்த அம்மாபட்டியில் இருக்கக்கூடிய சாமியெல்லாம் ஆதி காலம், ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவிங்க உள்ள காலத்தில் கட்டி காத்த இந்த சாமியெல்லாம் வீரம் குறையாம இருக்கா. சாமி கண்டிப்பா வரணும். வரும். ஹலோ சார், பூஜை ஏத்துவேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளோ. ஹலோ சேதுபதி நாடு, சேது பதினாடு, பொல்லாத சிவகங்கை நாடு, 5 சட பரசிவர, உனக்கு அழகு சடையும் தோரணையிட, என் சிவகங்கை சீமைய கட்டி காப்பாத்தின வெட்டுடையா காளியம்மா. கொஞ்ச நேரவி அம்மாபட்டி கிராமத்துல இருக்கக்கூடிய என் வேட்டை கருப்பனை கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வெளி பொட்டலில கொஞ்ச நேரம் மகுடி ஓட்டு விளையாட வா வா வா. அடனி ஆண்டி பரிதேசி, எப்போ அறியாதி முனியாண்டி, நீ காத்தது வடமதுரை, நீ இருக்கிறது கருப்பாயுரணி, தங்கிருக்கும் மட்டாயுரணியா. என் பாண்டி முனி நீ தாமதிச்ச மதுரையிலே, என் கொஞ்சம் முகத்தழகு, என் குறிக்கு அதிகாரி, என் சித்துடுக்கு காரணே, நீ சிவகலைக்கு வந்துறங்கு. நார பறக்க முடியாத கம்மாயா, உனக்கு 1 மடை இல்லை 2 மடை இல்லை 48 மடையாண்ட ராம நாட்டு கருப்பு. இன்னைக்கு 48 மடைய விட்டு இன்னைக்கு கிளப்புதுடா கருப்பேன் செங்குதிரே. ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் இந்த அம்மாவட்டியில நம்மெல்லாம் எப்படி காப்பாத்தினாங்க, எப்படி இருந்தோம். குடிக்க ஊரலில்லே, ஆதி பாட்டங்காலத்துல அம்மாவட்டியில கையெடுத்து கும்பிட நமக்கு ஜாமி இல்லே. பிறப்ப நல்லா பிறங்கொடியக்கிறேன், பங்காளி எல்லாம் பகையா தாண்டா போறேன். இங்க இருக்கும் பெரிய மனுஷனெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லைன்னா முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மாண்டு போயிருமுன்னு 12 வருஷம் அம்மாவட்டியில பாராமழை இல்லே. அப்ப பஞ்சந்தாங்களே, அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா, நான் எப்படி மக்க வளர்க்க போறேன், நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன். பஞ்சந்தாங்களே
அம்மா வட்டி கம்மாகரை எல்லாம் இங்க கல்லும் புல்லும் மேயுதுடா. அப்ப நம்ம கிளவி சொன்னுச்சா, கூப்பிடுங்க வேட்டா கருப்பு சாமியே. அப்போ ஊருல மூத்த அம்பலத்துக்கு சாமி இறங்கிட்டா. தலைய குலுக்கி ஆடையில அம்மா வட்டியில கிழக்க குமுறந்துட்டா மேகமெல்லாம். அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி மயிலி கீரை உடுங்கி மக்க வளர்க்குறாடா. அப்ப கோடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கீரை உடுங்கி புள்ள வளர்க்குறாடா. வீரம் பத்தலே அம்மா வட்டில இருக்க சாமிக்கு வீரம் பத்தலே. என் கெட்டிக்கார சாமி வர போறையா, இல்ல உன் தொட்டி பிள்ளைகளை பேயடிக்க விட போறியாட்டா? கருப்பு ஆதி காலம் நம்ம வேட்ட கருப்புக்கெல்லாம் ஆதி நாளையில நம்ம கிளவி ஓடையில இந்த வேட்ட கருப்பு சாமிக்கு இங்க மழை வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிளவியும் அயிலக்கால 2 ஊட்டிய அங்க கனத்த வாரையத்தி வேட்ட கருப்பனுக்கு வளர்த்த கறி மாடு 2 பூட்டி மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டனம்மா அங்கே தாளம்பு வாசத்துக்கும் நம்ம கிழவே தல்லாகுள்ள ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்கே சிம்மக்கல் ரோட்டுக்கும் அத்தீரு வாசத்துக்கும் ஆனக்கல் ரோட்டுக்கும் வேட்ட கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிழவே மதுரை கோரிப்பாளையம் ரோட்டுக்கும் அங்கே தேங்காய் வளத்துக்கும் நம்ம கிழவே மதுரை தெருமுட்டி வீதிக்கும் அங்கே பூப்பாரம் தானேத்தி வேட்ட கருப்பனுக்கு வளர்த்த புள்ள மாட 2 பூட்டி மதுரை ஒத்த கடை வழியில மாட்டு வண்டி வரையில பூ அடக்கி பாண்டி முனி வண்டிய மறிக்கிறான்டா. பாண்டி முனி ஐயா அப்ப நம்ம கிழவன் சொன்னானா, பூ அடக்கி இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு. நான் மனசில அனிதினமும் மண்டியிட்டு வேண்டிய அம்மா வட்டியில உள்ள வேட்ட கருப்பனை காணாமுடா. இறக்கி வாடா. அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிழவன் உக்காந்து அட தட்டுடா மாட்ட போவோம். அம்மா வட்டியில உள்ள வேட்ட கருப்பை எந்த பேய்க்கும் புடி கொடுக்க மாட்டான்டா. 1000 பாட்டில சாராயம் அப்படியாப்பா? 1000 பாட்டில சாராயம் எப்ப பாண்டி முனிக்கு அடிநாக்குக்கு பத்தாதுடா. துள்ளி வாடா. 3000 பாட்டில சாராயம் சீமா பாண்டி முனிக்கு முனிநாக்குக்கு பத்தாதுடா. எந்திரா ஆளுயர விச்சருவா. அப்படியாப்பா? என் வேட்ட கருப்பனுக்கு அசையாதுடா உன் புடியருவாய். இந்த ஊரை கட்டி காத்த சாமி கொஞ்ச நேரம் விளையாடு. நாட்டு மக்கள் எல்லாம் வேட்ட கருப்பனோட வீரத்தை அறியணும்டா. நீ படுத்தது போதும்டா வேட்ட கருப்பு, கொஞ்ச நேரம் விளையாடு. இந்த மக்களுக்கு நீ அருள்வாக்கு சொல்ல எந்திரிச்சுட்டான்டா கருப்பேன்டா. தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் விச்சருவா உனக்கு விச்சருவா. புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் விச்சருவா கருப்பை விச்சருவா. வெள்ளி நல்ல புடியருவா சாமி புடியருவா விளையாடும் விச்சருவா சாமி விச்சருவா. வெள்ளி நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் விச்சருவா சாமி விச்சருவா.
மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி அம்மாவட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக பணிவுடன் அழைக்கிறார்கள். மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க ஐயா. மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு முத்திரை சமுதாயத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. ஹலோ 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 இந்த இன்னர் பாக்ஸ் மட்டும் இப்போ எப்படி இருக்கு? அம்மாவட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத வேட்ட கருப்பண்ணா. வேட்ட கருப்பேன் மக்களை எல்லாம் காக்குறான் ஐயா. வேட்ட கருப்பேன் மக்களை எல்லாம் காக்குறான் ஐயா. அம்மாவட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத வேட்ட கருப்பண்ணா. வேட்ட கருப்பேன் தத்துரூமா இருக்கிறான் ஐயா. அம்மாவட்டி மக்களை எல்லாம் காக்குறான் ஐயா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. ஆளுயர வீச்சருவாளா. வேட்ட கருப்பேன் விளையாட நேரமாச்சியா. அம்மாவட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத வேட்ட கருப்பனா. வேட்ட கருப்பேன் தத்துரூமா இருக்கிறான் ஐயா. கருப்பேன் மக்களுக்கு அல்வாக்க கொடுக்கிறான் ஐயா. கோடான கோடி மக்கள் உன்னை தான் வணங்குதையா. கோடான கோடி மக்கள் உன்னைத்தான் வணங்குதையா. 18 படிகாரப்பா 18ஆம் படியா. அம்மாவட்டிக்கு வந்துதான நேரம் ஆச்சியா. அம்மாவட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத வேட்ட கருப்பனா. வேட்ட கருப்பே தத்துரமா இருக்கிறான் ஐயா. மக்களுக்கு நோய் நொடிய தீர்க்கிறான் ஐயா. கொஞ்சம் சரி பண்ணே அதனால ஒண்ணு. அன்பர்ந்து இல்ல அது சரியா இருக்கு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி, ஏன்னா ஒரு மனுஷனுக்கு என்ன வேணாலும் வரலாம்.
ஆனால் வைச்சாலே என்று ஒன்று வரப்படாது. அதில் எல்லாரும் அனுபவப்பட்டு தான் வர வேண்டும். கீரி பூச்சிகள், கிருமிகள், அட்டாக்குகள். அன்பு தம்பி யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்ட பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் கிராமத்தை சேர்ந்த என்னதான் நாங்கள் நாடகம் நடித்தாலும் காலையில் இந்த அம்மாபட்டி கிராமத்திலே கதம்ப நாடகம் அப்படின்னு ஒன்று நடந்தது. இந்த உலகம் உள்ள வரை வீடியோவில் யூடியூப்பில் இருக்க காரணமாக இருக்கக்கூடிய அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் அவனுக்கு ஒரு கைதட்டலாம், அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்ப, ஒரு வடை 2 அப்பம், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். ஆடல் அரசிகள், அபிநய சுந்தரிகள், செங்கக்கல் முண்டுகள் அண்ணே வந்திருக்கு. 2 ஒம்பளையும் நல்ல ஒம்பளை. ஆனா எவையும் பொண்டாட்டின்னு தெரியல. அம்மா பட்டிக்கு மருதமணி தள்ளிக்கிட்டு வந்துட்டார். ஆடல் அரசிகள், அபிநய சுந்தரிகள். திருச்சி செல்லும் பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சி விஜய் அவர்களும் ஜெயபிரியா சிரிப்பழகி ஜெயபிரியா அவர்களும் 2 ஒம்பளைகளும் இங்கே குத்தாட்டம் போட காத்து கொண்டிருக்கிறார்கள். அவ ஊரோர ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா தேவோட வெள்ளாட சின்ன முத்தம தந்தா. அவ ஊரோர ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா. ஊரோரம் ஊரணிக்கு தண்ணிக்கு வந்த நல்ல சாங் தான் ப்ரோ. ஆனா உன் உடம்பெல்லாம் முத்தம் தந்தான்னு சொன்னவாரு உன்னை செருப்புக்கிட்டு அடிச்சு வருவேன். உன் உடம்புல முத்தம் கொடுத்தா தீபாவளி வந்துடும். அது உடம்பாளா எச்ச மாடு மாதிரி உட்காந்து என்ற எச்சக்கல பையன். அதற்கு அடுத்தபடியாக இங்கே ஒளி ஒளி அமைப்பு பழனிக்குமரன் ஆடியோஸ் அம்மாபட்டி பழனிக்குமரன். ஐயா மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கிறது நான் பிறந்த ஊர். தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக இருக்கக்கூடிய கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் உலகத்திலே பசியோட அருமையும் பாசத்தோட அருமையும் அறிந்தவள் பெத்த தாய். எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே 1000 பேர் என்னை நாடி வந்தாலும் என்னால் வாழ வைக்க முடியும். ஏன்னா அழிக்க முடியாத நாடக கலையும் அன்பு செலுத்துவதற்கு என் தமிழ் உறவுகள் இருக்க வரை என்னுடைய சேவை தொடர்ந்து கொண்டிருக்கும். நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கே ராதாகிருஷ்ணன் பபுன்காமிக் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உரையை முடிக்கிறேன். நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடோ எதொட்டு தொட்டு எடுத்து வரும் சோரான தங்கரதோ. நீ தங்க கட்டி சிங்க குட்டி அத ஓ பேர சொல்லும் பட்டி தொட்டி. ஒரு மலை கோமண துணியோடு பழனி மலை போன சாமி படைத்த பிரம்மனையே உன் படைப்பு சரியில்லைன்னு மண்டையில் டங்குன்னு கொட்டி சிறையில் அடைத்த முருகன் சாமி தள்ளாத வயதினிலே அவ்வை கிளவியிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு விவாதம் நடத்திய முருகன் சாமி பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா. ஆளுக்கால சண்டை ஓட்டு பாயிராங்கப்பா
ஆளுக்காளு சண்டை போட்டு பாயிறாங்கப்பா. ஆளுக்காலு சண்டை ஓட்டு பாயிறாங்கப்பா. அட விலைக்கு விடா போனா நம்மளை எத்துறாங்கப்பா. பழனி மலைய விட்டு வாப்பா. இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா. பழனி மலைய விட்டு வாப்பா. நல்ல நல்ல ஆளு எல்லாம் செத்து போனாங்க. ஆமா, நல்ல நல்ல ஆளுகளா செத்து போனாங்க. புத்தி நல்ல நல்ல ஆளு எல்லாம் செத்து போனாங்க. இப்ப நாதாரி பயில கூட உலகமாப்பா. பழனி மலைய விட்டு வாப்பா. இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா. பழனி மலைய விட்டு வாப்பா. இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். மண் குடிசை வாசல் என்ற தென்றல் வரு மறுத்திடுமா? மண் குடிசை வாசல் என்ற தென்றல் வரு மறுத்திடுமா? ஆலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுப்பதில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவர் மேல் பாவம் இல்லை. கிடைத்தவர்கள் பிரித்துக் கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். பலர் வாட வாழ சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் பொறுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இல்லை என்றோர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். அடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். எது வந்த போது பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம். நாடகத்திற்கு டான்ஸாக நடிக்கும் ஜெயபிரியா அவர்களுக்கு முத்திரை சமுதாயம் சார்பாக இந்த பொன்னாடை பொருத்தப்படுகிறது. இன்னும் ஒரே சாணி தட்டின மாதிரி தட்டிக்கிட்டு. எனக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் சார்பாம் நான் சார்ந்த கலை குடும்பத்தை சார்பாம் நன்றி நன்றி கந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணே உங்க 4 பேருக்கு வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். என்ன எல்லாம் ரொம்ப அமைதியா உட்காந்து. அமைதியா உட்கார்ந்துருக்கோமா? அண்ணா சூர்யா என்னையா அமைதியா உட்காந்துருக்க? வாட் இஸ் திஸ்? உனக்கு உடம்பு சரியில்லையா? இல்ல இல்ல மனதுல பாதிக்கப்பட்ட மாதிரி. ஆகா மண்டை ஏறி. வாய் ரொம்ப பேசினா அப்படித்தான் விழு. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அண்ணே சரி வந்தமா ஆடுற படமா தாக்கல விட்டோமா அதுக்கான ஆரம்பிச்சிரோமா? தோரமா வாரியா
மாணிக்க துடிச்சிருக்கேன். மாணிக்க துடிச்சிருக்கேன். தவிச்சு தவிச்சிருக்கேன். ஆத்தா தோரமா வாரியா நான் பார்த்த பக்கமலே போறியா. என்னதான் பிரச்சனை என்ன சொல்ற? ஹலோ 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 இல்லடா பிரியோ. ஹலோ ஹலோ இத கொஞ்சம் நல்லா ஏத்திங்க. ஹலோ பிரியோ அம்மா என் வயசு எனக்கே பயங்கரமா இருக்கு. பாத்துக்க எப்படி எல்லாம் ஒரு நாள் போய் சிக்கிறோம் பாத்தியா? ஆனா நம்மளே தேர்ந்தெடுத்து சிக்கிறோம் பாரு. நான் போறேன் முன்னால நீ வாயா பின்னால. நாக்கு தோட்டத்துக்கு நான் போறேன் முன்னால நீ வாயா பின்னால. நாக்கு தோட்டத்துக்கு பேசாதே கண்ணால எம்மாடி எம்மாடி மாடுற வட்டத்துக்கு சிரிச்ச சிரிப்புல சிழறைய சதங்குது. சிவந்த மனசுல என் மனசு பதறுது. பவளவாயிர தெரிகிற அழகு காத்ததுமே மனசு பதறுகிறது. ஏய் ஆத்தா ஆத்தோரம்மா ஏய், ஆத்தா என்னடா பிரியோ தூக்கம் வருதாடாமோ மயக்கம் வருதா. ஹலோ 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 பிரியோ சோடா வாங்கிட்டு வரட்டாமா தங்கச்சி? சோடா வாங்கிட்டு வரட்டாடா. நீங்க நாங்களும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி. அண்ணா எதுவுமே எந்திரிக்க மாட்டேங்குது, அதான் பிரச்சனை. ஹலோ ஹலோ